ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆப்பத்துக்கு எப்படி அரிசி ஊற வைக்கலான்னு பார்க்கலாம். 2 கப்பு பச்சரிசி, 1/4 கப் உளுந்து, 2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கிறேன். இதுக்கு நம்ம தேங்காய், பழைய சாதம் எடுத்துக்கலாம். பழைய சாதம் இல்லாதவங்க அவல் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கழுவி 4 ஹவர்ஸ் ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி இந்த மாதிரி நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் மாவை. ஓரமாக மூடி போட்டு மூடி வச்சுட்டு 6 ஹவர்ஸ் கழிச்சிட்டு நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா பொங்கி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடாய் வச்சுட்டு 1.5 ஸ்பூன் மாவு ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி சட்டியில் நல்லா ரவுண்டாக ஊற்றி எடுத்துக்கோங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நம்ம பெரட்டி போடக்கூடாது. பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்குது. இந்த மாதிரி எடுத்தாலே நல்லா அழகாக வந்துடும். சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் பிள்ளைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு குருமா வச்சா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோ நான் உங்களுக்கு உருளைக்கிழங்கு குருமா கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு போடுறேன், பாருங்கள். மற்ற வீடியோக்களும் நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்ம சுட்டு கொடுத்துட்டோன்னா சாப்பிட்றது தெரியவே செய்யாது. சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. வாரத்தில் ஒரு நாளாவது ஆப்பம் சுட்டு கொடுங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு போகிற நேரம் பிள்ளைகளுக்கு டைம் இருக்காது. அதனால் லீவில் நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டோன்னா பிள்ளைகள் நல்லா சாப்பிடுவாங்க. அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணி தான் நம்ம பண்ணணும், ஊற வைக்கணும். அதே போல் நம்ம ஆப்பத்துக்கு அரைக்கும்போது நல்லா இந்த மாதிரி நல்லா தண்ணியாக தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாக அரைச்சிடக்கூடாது. பக்குவமாக அரைச்சி வைக்கணும். நம்ம தூக்கி ஊற்றும்போது, ஸ்பூனில் எடுத்து ஊற்றும்போது நல்லா லூஸாக தண்ணி மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஆப்பம் நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்குன்னு ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. பக்குவமாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நம்ம தோசை மாவு அரைப்போம் இல்லையா, அந்த பக்குவத்தோடய கொஞ்சம் கூட தண்ணியாக இருந்தால் ஓகே. ஆப்பத்துக்கு சில பேர் இட்லி அரிசி சேர்ப்பாங்க. இட்லி அரிசி சேர்க்காமல் நம்ம பச்சரிசி மட்டும் சேர்த்து பண்ணாலே நல்ல டேஸ்டியாக வரும், சூப்பராக வரும். அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆப்பத்துக்கு உருளைக்கிழங்கு குருமா செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது தேங்காய் பால் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து நம்ம செய்கிற குருமா. இந்த வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோவாக போடுறேன், நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணுறது எப்படின்ட்டு போடுறேன். இதில் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.